சார், என் பேர் வந்து புவனேஸ்வரி. எங்கள் அம்மா பேர் வந்து வெற்றி செல்வி. நாங்கள் வந்து திண்டுக்கல். எங்கள் அம்மா வந்து சொந்தக்காரவங்கள பார்க்குறதுக்கோசரம் காரைக்குடிக்கு வந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நேற்று மதியம் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஆனால் எங்களுக்கு எந்த தகவலும் வரலங்க சார். நைட்டு 7:20க்கு வந்து ஜிஹெச்லேருந்து போலீஸ் வந்து ஃபோன் போட்டிருந்தாங்க. இந்த மணிக்கு அம்மா இறந்துட்டாங்கம்மா ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வர்றதுக்கே நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சுங்க சார். வந்து பார்த்தா அம்மா ஒன்றுமே இல்லைங்க சார். மூஞ்சி கீஞ்சி சிதஞ்சு போய் கை கால்லாம் பிஞ்சு தொங்கி பார்க்கவே முடியலங்க சார். பார்க்க முடியலங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இருந்த ஒரே ஆதரவுனா எங்கள் அம்மா தாங்க சார். வேறு யாருமே இல்லை. நாங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணனால எங்களை வந்து எங்கள் ஜாதியிலேருந்து எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். 15 வருஷமாக பேசுகிறதில்ல. அம்மா வந்து பொண்ணு வேணும் அப்படின்ட்டு வீட்டு வேலை செஞ்சு தாங்க சார் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா தான் எல்லா உதவியும் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை பார்க்குறாரு. எனக்கு வந்து 2 பொண்ணு 1 பையங்க சார். அம்மாவும் கூட இருந்து தான் என்னை இவ்வளோ நாள் பார்த்துட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க இல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். திரும்ப வரப்போகிறதும் கிடையாது. எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஏதோ வேலையோ என்னமோ கிடைச்சா நானும் என் பிள்ளைய பார்த்துக்குவேன். கவர்மெண்ட் சலுகைகளும் எனக்கு கிடைக்கணுங்க சார். எங்கள் அம்மா இருந்தால் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க சார். எங்கள் அம்மா திரும்ப வரப்போகிறதில்ல. எங்கள் அம்மா இப்போ செத்ததாங்க எனக்கு ஒன்றும் தாங்க முடியலை. நீங்கள் தாங்க சார் பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நிவாரணம் கொடுத்தாங்களா? நிவாரணம் வந்து எதுவுமே கொடுக்கலங்க சார். நேற்று வந்து பாடி வாங்கிட்டு போனவங்களுக்கு மட்டும் செக்கு கொடுத்ததா சொன்னாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம். ஆனால் இன்ன வரைக்கும் எங்ககிட்ட வந்து எந்த தகவலும் யாருமே எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு நிவாரணம் இருக்குன்னு சொல்லலைங்க சார். அதுதாங்க சார் கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் தாங்க சார் நிற்கிறேன். இங்கே எங்கள் அம்மாவை பார்க்க திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்து எங்கள் அம்மாவை பார்க்குறது கூட காசு இல்லாமல் பிள்ளைய கொலுசதாங்க சார் நாங்கள் இப்போ வண்டி பிடிச்சி வந்து அம்மாவை பார்க்க வந்தோம். எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார்.